லாஸ்ட் வீக் நாங்கள் ஸ்கூல் விசிட் மாதிரி வந்திருந்தோம். ஒரு சில தடவை நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்கள் டீம்லேருந்து நிறைய பேர் ஒருத்தர் ஒரு ஸ்கூலுக்கு போனோம். ஸோ அங்கே வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதோட சேஞ்சஸை நீங்கள் வர கிளாஸில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம வீட்டிலலாம் அம்மா ரைஸ் வைக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ரைஸை வந்து 1 டம்ளர்னால் தண்ணி எவ்வளோ, வாட்டர் வந்து 3 டம்ளர் எடுத்துப்போம். இப்போது இந்த மாதிரி எழுதுகிறோம் இல்லையா, இதைத்தான் நம்ம ரேஷியோன்னு சொல்கிறோம். அப்போது 2 டம்ளருக்கு என்ன பண்ணுவோம், 2 டம்ளர் ரைஸ்க்கு இது என்னாகும், இதுவும் டபுள் ஆகும், 6 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போ 3 டம்ளர்னால் இது என்னாகும், ட்ரிப்பிள் ஆகும், 9ன்னு ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ இது எல்லாமே ஈக்குவலான ஒரு இதில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, அதாவது சிம்பிளிஃபை பண்ணால் கேன்சல் பண்ணால் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த 1:3ங்கிற ரேஷியோ தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இப்போ ரேஷியோங்கிறது என்னென்னா, ஒரு பங்கு ரைஸ்க்கு 3 பங்கு தண்ணி இப்படின்னு நான் எழுதுறத இந்த பார்ட்டை தான் நான் ரேஷியோன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, 1 இருக்கனால நான் வெறும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், 3யை 3xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் ஒவ்வொரு வேல்யூஸாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். இப்போ 2 டம்ளர்னால் என்ன கிடைக்கும், 2:6, 3னா 3, 9. ஓகேவா? இந்த மாதிரி எழுதுறத தான் நான் ரேஷியோன்னு சொல்கிறேன். அப்போ 1:3னா அது எப்படி எடுத்துப்போம், வேரியபிளாக எழுதுகிறப்போ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு 3x, ஏன்னா அதோட மல்டிபிள்ஸில் வருன்றதுக்காக ஒரு ரேஷியோவை எப்போவும் 1:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேரியபிள் கொடுத்து தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகேவா? எந்த இடத்துல 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் பாய்ஸ் வந்து 20 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் 30 பேர் இருக்காங்க. இன்னொரு கிளாஸில் பாய்ஸ் 30 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் 45 பேர் இருக்காங்க. இப்போது ரேஷியோங்கிறது எப்படின்னா சிம்பிளிஃபைட் ஃபார்ம், அதாவது அதுக்கு மேலே அதை குறைக்கவே முடியாது. ஓகேவா? இப்போது இங்கே 0 கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ணதுக்கா ஏதாவது இல்லை. ஸோ அப்போது 2:3 இந்த மாதிரி எழுதுறது ரேஷியோ எப்போவும் இந்த மாதிரி சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தான் இருக்கும். அதே போல் இதுக்கு பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம், 10ஆல் கேன்சல் பண்ணியிருக்கோம். இங்கே 15ல் பண்ணுறேன், 15ல் பண்ணால் எனக்கு 2, இது 3, சேம் 2:3. இங்கேயும் எனக்கு 2:3 இருக்குது, இங்கேயும் 2:3 இருக்குது. அப்போ இதுக்கு நான் வேரியபிள் கொடுக்குறப்போ 2x 3xன்னு எழுதுவேன். அதே போல் இதுக்கும் 2x 3xன்னு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இப்போ இங்கே எதாவது நான் கேன்சல் பண்ணேன் 10ஆல், அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே என்னென்னா 10 வரும். இங்கே என்னால் கேன்சல் பண்ணியிருக்கேன் 15ஆல். ஸோ இந்த 2 வேல்யூ, இங்கே 10, இங்கே 15, ரெண்டும் மாறுபடுது இல்லையா? அதனால இப்போ இங்கே எக்ஸு கொடுத்தேன்னா இதுக்கு நான் வேறு வேரியபிள் தான் கொடுக்கணும், ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன், 3y. புரியுதா? இங்கே இந்த எக்ஸுக்குரிய வேல்யூ 10, அங்கே ஒய்க்குரிய வேல்யூ 15. இந்த 2 வேல்யூவும் வேறு வரனால நான் வேறு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ரேஷியோ 2:3, இதுவும் 2:3 ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வேரியபிள் கொடுத்துடக்கூடாது. புரியுதா? அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வேறு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறது, இந்த எக்ஸோட வேல்யூ மாறுறப்போ இந்த எக்ஸுக்கு இங்கே சம்மில் 10, அந்த சம்லையும் 10ஆக இருந்தால் நான் எக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே எனக்கு 15 வரப்போ நான் எக்ஸ் கொடுக்கக்கூடாது, ஒய்ன்னு இன்னொரு வேரியபிளாக நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? 3 வேரியபிள் வரப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் a:b 1:2ன்னு இருக்குது, b:c, இது 3:4ன்னு இருக்குது. இப்போ இதை நான் கம்பைன் பண்ணி ஒரே ரேஷியோவாக எழுதணும். a:b:cன்னு என்ன பண்ணோன்னா, இப்போ இதுலேயும் b இருக்குது, இதுலேயும் b இருக்கும், காமனாக இருக்குது. அந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தான் நான் கம்பைன் பண்ண முடியும். ஆனால் இங்கே எனக்கு இங்கே b2 இருக்குது, இங்கே b3ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே இருக்க இந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே இருக்க 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா இப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 6. ஸோ பியோட வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சு. பட் இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, இது பக்கத்தில் இருக்க அந்த நம்பர் கூட பண்ணணும். இப்போ இங்கே இருக்க 3 தானே நான் இங்கே மல்டிப்ளை பண்ணேன், அப்போ இந்த 3 இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 1 × 3 3ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே இருக்க 2 இங்கே பண்ணிட்டு 6 கிடச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் கூட பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே 2 கூட பண்ணேன்னா 8. ஓகேவா? இப்போ தான் நான் இதை a:b, ஏன்னா இப்போ பியோட வேல்யூ ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரே ரேஷியோவாக எழுதலாம், a:b:c. a என்னது 3, bக்கு 6, cக்கு 8. புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நம்ம 3 வேரியபிள் வரப்போ கம்பைன் பண்ணி எழுதணும். இப்போ சப்போஸ் 1:2, 4:3ன்னு இருக்குது. இப்போது இங்கே b வேல்யூ 2ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. இந்த இடத்துல மாற்றி மல்டிப்ளை பண்ணதோட இங்கே இந்த ஒரு இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 கிடச்சிருமா? அப்போ இதை மட்டும் 2ஆல் பண்ணேன்னா 2:4
4 ஆகுமா? அப்போ இதை அப்படியே வச்சுக்கிறேன் 4:3. இப்போ இதை கம்பைன் பண்ணி எழுதுறப்ப 2:4:3. புரியுதா? இப்போ இங்கே ரெண்டுமே வேறு வேறையாக இருந்துச்சு, 2ம் 3யும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் கிராஸ் மல்டிப்ளை மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இங்கே இது 4ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்கனால இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா? அதனால் நான் இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் 4 ஆக்கி கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை சம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம், இன்னும் மிக்சர் ஆஃப் 120 லிட்டர்ஸ். ஒரு மிக்சர்னால் என்ன, கலவையில், மிக்சர்னால் ஒரு கலவையில் 120 லிட்டர் இருக்கான். அது என்ன கலவை அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர். மில்க்கும் வாட்டரும் சேர்ந்த கலவை 120 லிட்டர் இருக்கான். ஓகேவா? அது என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:1. அப்போ இந்த 3ங்கிறது மில்கோட பார்ட், 1ங்கிறது வாட்டரோட பார்ட். இது வந்து அடுத்தடுத்து எடுத்துக்கணும். மில்க் ஃபஸ்ட் இருந்தால் மில்கோடது தான் ஃபஸ்ட்டு இருக்கும், வாட்டர் ரெண்டாவது இருக்குது, அப்போ ரெண்டாவது வேல்யூவை வாட்டருக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இது ஒரு 3:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. எது? இந்த 120 லிட்டர் 3:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ இதில் 3 பார்ட், இது ஒரு பார்ட். அந்த மாதிரி எடுத்தால் மொத்தம் எத்தனை பார்ட்னா 4 பார்ட். அப்போ நம்ம ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த டோட்டல் பார்ட்டால் இந்த 120 டிவைட் பண்ணோம். இப்போ 120 தானே எனக்கு 4 பார்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 4ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஒரு பார்ட்டோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 3 பார்ட் எவ்வளோ வேணும்? 3 பார்ட் வேணும்னா நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 30 × 3 90. ஒரு பார்ட்னா 30. ஸோ இப்போ இந்த கலவை 120 லிட்டர் கலவையில் மில்க் எவ்வளோ இருக்கான்? 90 லிட்டர் இருக்குது, வாட்டர் 30 லிட்டர் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட் டு மேக் த ரேஷியோ 3:2. இப்போ 3:1ன்னு இருக்க அந்த ரேஷியோவை 3:2ன்னு ஆக்கணுமா? அப்படி ஆக்குறதுக்கு எதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? வாட்டரை. இங்கே நம்மளுக்கு மில்க் எது? இது மில்க்கு, இது வாட்டர். ஓகேவா? இப்போது மில்க் பை வாட்டர்னு நான் எழுதிக்கிறேன். இப்போது வாட்டர் மட்டும்தானே ஆட் பண்ண போகிறோம், மில்க் அப்போ அப்படியே வச்சுக்கலாம். வாட்டர் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, ஸோ நான் அதுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன ரேஷியோவில் இருக்கணும்? 3:2. அப்போது இதை 3/2ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன இருக்கும்? 90 × 2 ஈக்குவல் டு 3 × 30 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குமா? இப்போது இந்த இதுவும் கேன்சல் பண்ணால் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க 3 இங்கே வர்றப்போ டிவிஷன், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஸோ இங்கே வரப்போ டிவிஷன் ஆகும். ஸோ நான் அப்படியே வச்சுட்டு கேன்சல் பண்ணுறேன். 3 13 ஆகுது. இப்போது 30 × 2 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் எக்ஸ். இங்கேயும் 30 இருக்குது, இங்கேயும் 30 இருக்குன்னு கேன்சல் பண்ணிடாதீங்க. இங்கே இது ரெண்டுக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது. அடிஷன் இருக்குது என்ன ஆகும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வர்றப்போ சப்ராக்ஷன் ஆகும். ஸோ டிவைட் பண்ணிடக்கூடாது. புரியுதா? அப்போ இதை டோட்டல் வேல்யூ 16 எழுதிக்கலாமா? இது 30 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது இங்கே போச்சுன்னா 60 மைனஸ் 30. ஸோ எக்ஸ் வந்து 30 லிட்டர். அப்போது இந்த 3:1ங்கிற ரேஷியோவை 3:2ங்கிற ரேஷியோ ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? 30 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் சி. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் சேலரிஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 7:4. ஒரு 2 பேரோட சேலரியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சேலரி 7:4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? செலவு. செலவுக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் 3 பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்னு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட் வந்து ஸ்பென்ஸ் ₹3,000. இசட் வந்து 3000 செலவு பண்ணுறாரு. செலவுனா என்ன? அப்போ இதில் வரும். ஓகேவா? இசட் 3000 செலவு பண்ணுறாருன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இதுக்கு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இசட்டோட வேரியபிளை என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு அந்த 3000க்கு நம்ம என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோன்றதை வச்சு நம்ம இந்த சால்வ் பண்ணுற மாதிரி வரும். என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு இசட் ஸ்பெண்ட் பண்ணுற வேல்யூ கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒய் சேவ்ஸ் ₹800. ஒய் சேவ் பண்ணுற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு சேலரியும் செலவையும் மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஸோ சேவ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது சால்வ் பண்ணுறப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது சேவிங்ஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இசட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட சேவிங்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? சேலரி ஆஃப் எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்ன்னு இருக்கனால நான் வேரியபிள் வந்து ஏபி அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அப்போ எக்ஸோட சேலரி என்ன? சேலரி ஆஃப் எக்ஸ் வந்து 7A ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்பயும் ரேஷியோவை நம்ம இப்படி தானே எழுதுவோம், வேரியபிள் கொடுத்து அதை தான் எழுதியிருக்கேன். அப்போது சேலரி ஆஃப் ஒய் என்னது? 4
ஏ. இந்த இடத்துல மாற்றி 7A 4Bன்னு கொடுத்துடாதீங்க. ஒரு ரேஷியோக்கு ஒரு வேரியபிள் தான் கொடுக்கணும். அப்போ 7Aனா இது 4A. ஓகேவா? அதே மாதிரி இப்போ அடுத்து எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது இன்னொரு ரேஷியோ. அதுக்கும் நான் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வேல்யூ வேறு வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிளில். அதனால இப்போ நான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன பண்ண போகிறேன், இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எக்ஸ் என்னது 9 கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அந்த ஆர்டர் அப்படியே வரும். XYZனா XYZ. அப்போது இது 9Bன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஒய் என்னது 6B. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் Z என்னது 3B. ஸோ இப்போ நம்ம வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம். சேலரிக்கு ஒரு வேரியபிள் ஏன்னு கொடுத்துருக்கேன், எக்ஸ்பெண்டிச்சருக்கு பீன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டும் வேறு டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ். அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், Z எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுதான் 3000. எக்ஸ்பெண்டிச்சரை தான் செலவுன்னு சொல்லுவோம். அப்போ Z எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது 3000. அப்போ இங்கே எவ்வளோ செலவு, இங்கே என்ன எடுத்திருக்கோம் 3Bன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ இந்த 3B தான் இதுதானே Z செலவு பண்ணுற வேல்யூ. அதுதானே இங்கே நம்மளுக்கு 3000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு B கிடச்சிரும். இதுவும் கேன்சல் ஆகி 1000. ஓகேவா? அப்போது பிக்கு கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இசட்டோட ஸ்பெண்டிங் அமௌண்ட் மட்டும்தான் தெரியும். அடுத்து எனக்கு தெரிஞ்சது ஒய்யோட சேவிங்ஸ் தெரியும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்யோட ஸ்பெண்டிங் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி ஒய்யோட சேவிங் கூட அதை நான் ஆட் பண்ணேன்னா ஒய்யோட இன்கம் எனக்கு கிடச்சிரும் இல்லையா? அப்போது எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இந்த வேல்யூலேருந்து நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. புரியுதா? நான் ஏன் இப்போ ஒய்யை எடுக்கிறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கப்போ ஒரே பாயிண்ட்டு இசட்டோட செலவு பண்ண அமௌண்ட் மட்டும். அந்த செலவு பண்ண அமௌண்ட்லேருந்து எனக்கு இந்த பிங்கிற வேரியபிளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு க்ளூ என்னது, ஒய்யோட சேவிங் கிடச்சிருக்கு. அப்போ ஒய் சேவ் பண்ண அமௌண்ட்டும் ஒய் செலவு பண்ண அமௌண்ட்டும் தெரிஞ்சால் எனக்கு ஒய்யோட சேலரி கிடச்சிரும். அப்போ ஒய்யோட சேலரி கிடச்சிட்டா அதுலேருந்து நான் எக்ஸோட சேலரிக்கு ஈஸியாக போயிடலாம். ஓகேவா? அப்போ இப்போ இந்த பியை வச்சு நான் என்ன பண்ணலாம், ஒய்யோட ஸ்பெண்டிங்கை கண்டுபிடிக்கலாமா? ஒய்யோட செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளவு 6B. அப்போ ஒய்யோட செலவு பண்ண அமௌண்ட்டு 6Bனா 6 × 1000 6000. ஓகேவா? இப்போ எனக்கு ஒய்யோட செலவு பண்ண அமௌண்ட்டும் தெரியும், ஒய்யோட சேவிங்ஸ் அமௌண்ட்டும் தெரியுமா? அப்போது ஒய்யோட இன்கம் என்னது, இன்கம் ஆஃப் ஒய் என்னது சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? சேவிங்ஸ் எவ்வளோவா 800, செலவு பண்ணது 6000. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒய்யோட இன்கம் கிடச்சிருமா 6800. ஸோ நமக்கு சேலரி ஆஃப் ஒய் என்னது கிடச்சிருக்கு 6800ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 6800 என்னது, சேலரி ஆஃப் ஒய் என்னன்னு எடுத்திருக்கோம் 4Aன்னு எடுத்திருக்கோம். அப்போ இது ஈக்குவல் டு என்னது 4A. ஓகேவா? இதிலேருந்து எனக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம், 4ஆல் இதை டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ கிடைக்குமா? அப்போது ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 6800 4ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 1. ஓகேவா? இதுதான் எனக்கு ஏவோட வேல்யூ. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா சேவிங்ஸ் ஆஃப் எக்ஸு. அதுக்கு எனக்கு இப்போ என்ன தெரியும்னா எக்ஸோட சேவிங் வேணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சது எக்ஸோட செலவு பண்ண அமௌண்ட் மட்டும்தான் தெரியும். ஸோ எக்ஸோட சேலரியும் எக்ஸோட செலவு பண்ண அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதிலேருந்து நான் அதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸோட சேவிங்ஸ் கிடச்சிடுமா? ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சேலரி ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா ஏ வேல்யூ எனக்கு தெரியும், பி வேல்யூயும் தெரியும். அப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம சேலரி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ இங்கே எனக்கு பி வேல்யூ என்னென்னு வந்திருக்கு 1000, ஏ வேல்யூ என்னென்னு வந்திருக்கு, ஏ வந்து 1700ன்னு வந்திருக்கு. ஸோ சேலரி ஆஃப் எக்ஸ் என்னது 7A. அப்போது இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எக்ஸோட சேலரி கிடச்சிரும். அப்போது 7A = 17. இதை நான் 7ஆல் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். இன்ட்டு 7 பண்ணேன்னா இது என்னது எக்ஸோட சேலரி. இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அது என்னது 9B. பியோட வேல்யூ 1000. அப்போ 9B என்னது 9ஓட 1000 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 9B என்னது 9000. ஸோ இப்போ எனக்கு சேலரியும் கிடச்சிருச்சு, எக்ஸ்பெண்டிச்சரும் கிடச்சிருச்சு. இதை ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட சேவிங்ஸ் கிடச்சிருமா? ஸோ ஆன்சர் 2900. இந்த 2900 என்னது எக்ஸோட சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சேலரிக்கு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்பெண்டிச்சருக்கு இன்னொரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ரெண்டுக்கும் சேம் வேரியபிள் கொடுத்துடக்கூடாது. இதுதான் இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது.
அதுக்கப்புறமா நமக்கு இருக்கிறது என்னது இசட். அது என்னன்னு பார்த்து அதுலேருந்து அந்த இசட் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு தெரியாத டேட்டாவை கண்டுபிடிக்கணுன்றத நம்ம யோசிக்கணும். ஸோ எக்ஸோட இசட்டோட செலவு பண்ண அமௌண்ட்டும் ஒய்யோட சேவிங்ஸ் மட்டும் தெரிஞ்சுது. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம அதனால் ஃபாலோ பண்ணி கடைசி எக்ஸோட சேவிங்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். A sum of ₹5,100 is divided among A, B and C such that the ratio of shares of A and B is, அதாவது ஒரு 1100 ரூபாய் இந்த அமௌண்ட்டை வந்து ஏபிசிங்கிற 3 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஏ அண்ட் பியோட ரேஷியோ இப்படி இருக்கான், பி அண்ட் சியோட ரேஷியோ இப்படி இருக்குது. இப்போது ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு அதோட சம்னா என்ன? அடிஷன் கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? சம்னா அடிஷன். எதோடது? ஏ அண்ட் பியோட ஷேரோட அடிஷன் மட்டும் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஏபினும் அங்கே தனியாக பிஸ் டு ஷீன் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை கம்பைண்டாக ஒரே ரேஷியோ எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏபி என்னது? 1:2, பிசி என்னது? 3:4. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு. அதுக்கு அதே இதை இப்படி எழுதிக்கலாம். 1:2ன்னு இருக்கா ஏபி, இங்கே சின்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கதை இப்படி எழுதிக்கோங்க 3, 4ன்னு. ஓகேவா? இப்போது இங்கே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸில் இங்கே இருக்க நம்பரை போடுங்க, இங்கே இருக்க எம்டி ஸ்பேஸில் இங்கே இருக்க நம்பரை போடணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். 3, 6, 8. ஓகேவா? இந்த மெத்தட்லேயும் நம்ம இதை கம்பைன் ரேஷியோவை எழுதிக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா மொதல் A:B எழுதிக்கிட்டேன், அடுத்து B:C எழுதிக்கிட்டேன். இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, ஏன்னா இங்கே ஃபஸ்ட் இதில் எனக்கு சி கிடையாது, செகண்ட் இதில் ஏ கிடையாது. அதனால் இந்த 2 இடமும் எம்டியாக இருக்குமா? எம்டியாக இருக்க இடத்துல என்ன பண்ணுறேன்? இங்கே இருக்க வேல்யூ அங்கே போடுறேன், இங்கே பக்கத்தில் இருக்க வேல்யூ இங்கே போட்டுக்கிறேன். போட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த மெத்தடில் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? A:B:C. இப்போ எனக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது? A:B:C 3:6:8ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் கம்பைண்டாக எழுதிட்டேன். ஏயோட பியோட ஷேர் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்து வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணலாமா? இது எப்படி எழுதலாம்? 3x, 6x, 8x. இப்போ இதுக்கு நான் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 அமௌண்ட்டை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 5100 கிடைக்கும். அப்போ இது என்ன வரும்? 3 + 6 9, 9 + 8 17. அப்போ 17x = 5100. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? இந்த 17 டிவைட் பண்ணேன்னா 300ன்னு கிடைக்கும். எனக்கு எக்ஸோட வேல்யூ இப்போ என்ன கிடச்சிருக்கு? 300ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தேவை? ஏயோட ஷேரும் பியோட ஷேரும். ஏயோட ஷேர் என்னது? இதுதானே ஏ பி சி. அப்போ ஏயோட ஷேர் 3x, பியோட ஷேர் 6x. இதை தனித்தனியாக கண்டுபிடிச்சி 3x தனியாக 6x தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக டோட்டலாக 9xன்னு ஒரே தான் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? A + B தானே கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 3x தனியாக கண்டுபிடிச்சி 6x தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக நான் 9xாக கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டோட அடிஷன் என்ன? 9x. ஸோ அந்த 9x கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஆன்சர் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போது x 300னா 9x என்ன வரும்? 9 × 300 = 2700. ஓகேவா? ஆன்சர் டி. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the salaries of Ravi, Anil and Kavita are in the ratio. ஒரு 3 பேரோட சேலரி இந்த ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்னென்னா if their salaries are increased by 5%, 10%, 15%. இந்த பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் சேம் ரேஷியோ இருக்காது, ஏன்னா சேமாக இன்க்ரீஸ் ஆகலை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வேறு ரேஷியோ வரும். அந்த புது ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரவிக்கு R, அனில், கவிதா 1:3:6. இதை எப்படி எழுதலாம்? x 3x 6xன்னு எழுதுவேன். இப்போது ஃபஸ்ட்டு ரவியோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 5%. அப்போது இந்த x தான் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி இருக்கும்? x + 5/100xன்னு எழுதலாமா? புரியுதா? இந்த x கூட 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். 5% எப்படி எழுதுவோம்? 5/100ன்னு எழுதுவோமா? இந்த எக்ஸில் தானே 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே எக்ஸை போட்டுக்கிறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம்? கேன்சல் பண்ணால் 1/20ன்னு வரும். ஸோ இதுக்கு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 20x + x/20ன்னு கிடைக்கும். அப்போ இது ஈக்குவல் டு என்னது? 21x/20. ஓகேவா? இப்போது
இது வந்து என்னது, இந்த 21x/20ங்கிறது என்னது, ஏயோட இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற அந்த வேல்யூ. ஸோ அடுத்து அணில் என்னது 3xன்னு இருக்குது. அப்போது இந்த 3x கூட ஆட் ஆகும். எத்தனை பர்சன்டேஜ், 10%. 10% என்ன எழுதுவோம், 10/100 இன்ட்டு இங்கே எக்ஸ் போடணுமா 3x போடணுமா, 3x. ஏன்னா அணிலோட சேலரியில் தான் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அணிலோட சேலரி எவ்வளோ, 3x. அப்போ இந்த 3xல 10% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அந்த 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இது கூட நான் ஆட் பண்ணுறேன். புரியுதா? இது அவனோட ஆக்சுவல் சேலரி, அதில் 10% இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ அந்த 10%ஓட வேல்யூ என்னென்னு எனக்கு இங்கே கிடைக்கும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு புது சேலரி கிடச்சிரும். ஸோ அப்போ இதுக்கும் கேன்சல் பண்ண முடியும், 0 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 30x + 3x / 10 ஈக்குவல் டு 33x. எக்ஸும் எக்ஸும் ஆட் ஆகிறப்ப எக்ஸ் தான், நீங்கள் x² போட்டுறாதீங்க. ஓகேவா? 30x + 3xனா 33xன்னு தான் போடணும். எக்ஸ் 2 எக்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்லி x² ஏதோ போட்டுறாதீங்க. 33x/10. இப்போ இது என்னது, அணிலோட இன்க்ரீஸ்டான சேலரி. இப்போ அடுத்து கவிதாக்கு நான் கண்டுபிடிக்கணுமா. கவிதாவோட ஆக்சுவல் சேலரி என்ன, 6x ப்ளஸ் எவ்வளோ கூடுது, 15%. அப்போ அந்த 15% கண்டுபிடிக்கிறதுக்கு 15/100 இன்ட்டு கவிதாவோட சேலரி 6x. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன்னா 3 20 3 10. ஸோ இது இங்கே மல்டிப்ளை ஆகிறப்ப 60x ப்ளஸ் 3, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குன்னா 9xன்னு இருக்கும், /10 ஈக்குவல் டு என்ன வரும், 69x/10. ஓகேவா? இப்போது 3 பேரோட இன்க்ரீஸ்டான சேலரி எனக்கு கிடச்சிருச்சு. ரவிக்கு இந்த வேல்யூ, அனிலுக்கு என்னது 33, கவிதாக்கு. ஓகேவா? 3 பேரோட இன்க்ரீஸ்டான வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இது 3க்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 21x/20 = 33x/10 = 69x/10. இப்போ ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணுறதுக்கு கீழே இருக்க வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. அப்போ இங்கே 20னா இது ரெண்டையும் நான் 20 ஆக்கணும். என்ன பண்ணணும், மேலேயும் கீழே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே இந்த 21x அப்படியே இருக்குன்னா இங்கே 20 தான் இருக்குது. இது என்னது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 20. அப்போது மேலேயும் நான் 2ஆல் பண்ணும். அப்போது இது 66xன்னு ஆகும். அதே போல் இந்த 10 நான் பண்ணுறப்போ 20 ஆகும். ஸோ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 138xன்னு ஆகும். அப்போ இந்த 20 3லையும் கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 3 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 3 டேபிளில் பண்ணால் 7, இது 22, இது 4 6. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் அந்த ஃபைனல் ரேஷியோ, 7:22:46. இதுதான் அந்த ஃபைனல் ரேஷியோ. ஆனால் இதுக்கு மேலே இதில் காமன் வேல்யூ எதுவும் கிடையாது. இப்போ 7க்குனா இது 7ஆல் டிவைட் ஆகாது, இதுவும் ஆகாது. அப்போது இதுதான், இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ரேஷியோ. ஸோ நம்ம ஆன்சர் என்னது, 7:22:46. ஓகேவா? ஓகே, இப்போ 5th sum பார்க்கலாம். 2 years ago, the ratio of the ages of Sita and Prakash was 5:8. 2 வருஷத்துக்கு முன்னாடி சீதா பிரகாஷ் இவங்களோட ஏஜ் என்னவா 5:8 இருக்குது. ஆஃப்டர் 4 years this ratio would become 4 yearsக்கு அப்புறம் இந்த ரேஷியோ என்ன ஆகுதா 2:3 ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் சீதாவோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்கிறது என்னது, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி சீதாக்கு என்ன ரேஷியோ இருக்குது, அந்த 5 நான் வந்து 5xன்னு எடுத்துக்கிறேன். பிரகாஷ்க்கு என்ன இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி 8xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏஜ். அப்போ இப்போ கரண்ட் ஏஜ் என்ன இருக்கும், 5x + 2வா. பிரகாஷ்க்கு என்ன இருக்கும், 8x + 2. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது 4 இயர்ஸ்க்கு அப்புறம்னா இது கூட என்ன ஆகும், இது வந்து கரண்ட் ஏஜ். 4 இயர்ஸ்க்கு அப்புறம்னா இது கூட இன்னொரு 4 ஆட் ஆகும் இல்லையா. அப்போ என்ன வரும், இது 5x + 2 + 4ன்னு இருக்கும். பை இது என்னது 8x + 2 + 4 ஈக்குவல் டு, ஏன்னா இதுக்கான ரேஷியோ தான் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க, 2/3. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் அதை அப்படியே 5x 8xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை கரண்ட் ஏஜுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 2 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ரேஷியோ என்ன இருக்குதுன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க ரேஷியோ
ஸோ இது 4 இயர்ஸ்ன்றனால 4 மேலேயும் கீழே நான் ஆட் பண்ணிட்டு இந்த நியூ ரேஷியோ கூட நான் ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 5x + 6/8x + 6 = 2/3. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா இந்த 3 இங்கே போச்சுன்னா என்ன வரும்? 3 × 5x + 6 = 2 × 8x + 6. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 15x + 18. 2 × 8xனா 16x + 12. ஓகேவா? இப்போ நான் எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நான் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ் இந்த சைட் போச்சுன்னா 15x - 16x - 15xன்னு இருக்கும். இந்த 12 இங்கே வந்துச்சுன்னா 18 - 12ன்னு இருக்குமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 6. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? சீதாவோட பர்சன்டேஜ். இது என்னது? சீதாவோட பர்சன்டேஜ் இது தானே. அதாவது சீதாவோட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது 5x, அது கூட ஒரு 2 ஆட் பண்ணேன்னா கரண்ட் ஏஜ் கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ சீதாவோட பர்சன்டேஜ் என்ன? சீதாஸ் பர்சன்டேஜ் வந்து 5x + 2. ஓகேவா? சீதாவோட பர்சன்டேஜ் என்ன? 5x + 2. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 6ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நான் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 5 × 6 30, 5 × 6 30 + 2 32. ஸோ சீதாவோட பர்சன்டேஜ் என்னது? 32 இயர்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஒரு 5 விதமான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5ம் ஒரு டைப்பில் இருந்திருக்கும். இதில் வந்து நம்ம வந்து எந்தெந்த இதுக்கு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணணும், எதுக்கு 2 வேரியபிள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், அண்டு 3 வேரியபிளாக கொடுத்தா அதை எப்படி கம்பைன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி தெரியாதவங்க ஆன்சர் கீ இருக்கும், அதை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.